அஜய் என்கிறவரை குற்றம் சுமத்தப்பட்ட தர்மந்தான் கொலை செய்திருக்கிறார் என்று போலீஸ் தரப்பால் சந்தேகமின்றி நிரூபிக்கப்பட்டுள்ளது. கொலை செய்த குற்றத்திற்காக EPCO 302 பிரிவின்படி குறைந்தபட்ச தண்டனையான 7 வருட சிறை தண்டனையை இந்த நீதிமன்றம் விதிக்கிறது. பிரதர், யார் செஞ்ச புண்ணியமோ தெரியல, நாம இந்த கொலையில தப்பிச்சிட்டோம். தம்பி செத்துட்டான், பூனைக்கண்ண ஜோஸ் சும்மா இருக்க மாட்டான். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அவன் தம்பி நம்ம வீட்டுல தான் செத்துருக்கான். ராமதர, நான் அதை பத்தி யோசிக்கவே இல்லையே. இப்ப என்னடா பண்றது? ஒரு நாள் பார்ல ஜோஸோட சித்தப்புக்கு 4 லார்ஜ் ஊத்தி விட்டான். அவன் ஒரு உண்மையை வளர்னான். என்ன? இன்னைக்கு 14ஆம் தேதி ஜுலைலா கப்பல்ல 4 கோடி ரூபாய்க்கு தங்கம் வருதான். இன்னும் 2 லார்ஜ் ஊத்தி விட்டான். இன்னொரு உண்மையை வளர்னான். அவங்களுக்கு கள்ள நோட்டு அடிக்கிற பிசினஸ் வேற இருக்கான். அந்த மிஷின் எங்க இருக்கு என்னன்றத விவரமா விலாவரியா உளறிட்டான். அதை வச்சு நாம என்னடா பண்றது? அதுக்குதான் நான் இருக்கணுங்கிறது. போன எடு, கமிஷனர் கூட பேசணும். எதுக்குடா? சித்தப்பு வளர்னத நாம கமிஷனர் கிட்ட வளரணும்னு வச்சுக்க. குரூப் லாக், ஜோஸ் க்ளோஸ். குட் குட். 848284. ஹலோ, கமிஷனர் இருக்காரா? வணக்கம் சார், நான் தான் சிவநாதன் பேசுறேன். சார் சார், அந்த ராஸ்கல்ஸ் நம்மளை காட்டி கொடுத்தா போல இருக்கு. தப்பிச்சிடுங்க, போலீஸ் வருது. அங்கிள் கமான். மிஸ்டர் ஜோஸ், கள்ள நோட்டு அடிச்ச குற்றத்திற்காகவும் தங்கத்தை கடத்தின குற்றத்திற்காகவும் உங்களை நான் அரெஸ்ட் பண்றேன். பாக்கிறதுக்கு உன் மனைவியும் குழந்தையும் வந்திருக்காங்க. கொஞ்சம் இரு. வணக்கம் சார். சார், என்ன பாக்குறதுக்கு என் பொண்டாட்டி குழந்தையோட வந்திருக்கா. குழந்தைய தொட்டு தூக்கலாம்னு ஆசையா இருக்கு. நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா. நன்றி சார். தாத்தா மாதிரியா இருக்கா இல்ல? பார்வதி, உனக்கு ஒரு நல்ல கணவனா, இந்த குழந்தைக்கு ஒரு நல்ல தகப்பனா என்னால் இருக்க முடியல. என்ன மன்னிச்சிடுமா? அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. நான் வேற என்ன சொல்ல முடியும்? ஒன்னும் சொல்ல முடியாத நிலை நான் இருக்கேன். கடவுளை மனசுல நினைச்சுக்கிட்டு வாழற மாதிரி உங்களை மனசுல நினைச்சு அந்த தைரியத்துலதான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். பார்வதி,
குழந்தை நல்லா பாத்துக்கோ, உன்னை நல்லா பாத்துக்கோ. ஏதோ போன ஜென்ம கடன் இந்த ஜென்மத்தை தீர்த்துட்டு இருக்க. தர்மா, நேரமாச்சு. வணங்க. வா தர்மா, நேரமாச்சு. எனக்கு That's good, that's good. அப்பா, உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயத்தை சொல்ல போறோம். அண்ணன் வாங்கின கடனை எல்லாம் வட்டியை முதல்ல அடைச்சிட்டோம். நிஜமாவா சொல்றீங்க? என்னால நம்பவே முடியல. ஒருவேளை நீங்க அப்படி செஞ்சிருந்தா நீங்க உங்க வாழ்க்கையில பண்ண உருப்படியான காரியம் இது ஒண்ணுதான். இதை கேட்டா தர்மம் எவ்வளவு சந்தோஷப்படுவான் தெரியுமா? ஆமாப்பா, அண்ணனுக்காக தான் இந்த முடிவு எடுத்தோம். செட்டியார் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருந்தாரு. நாங்க இந்த முடிவுக்கு வரலன்னா வீடு நிலால ஏலத்தை கொண்டு வர கோர்ட்ல ஏற்பாடு பண்ணிட்டாரு. பின்ன என்னப்பா, மானம் முக்கியமா பணம் முக்கியமா? நாங்களே செட்டியார் கிட்ட பேசி எங்க பங்கையும் சேர்த்து வித்து மொத்த கடனை அடைச்சிட்டோம். எல்லாத்துக்கும் சேர்த்து 15 லட்சம். 15 லட்சம் மதி போட்டு அவருக்கு சேர வேண்டிய பணத்தை எடுத்துக்கிட்டு எங்களுக்கு 6 லட்சம் தான் கொடுத்தாரு. ஆமாப்பா, நியாயமா எங்க பங்குக்கு ஆளுக்கு 6 லட்சம் ரூபாய் கிடைக்கணும். ஆனா இப்ப 3 லட்சம் ரூபாய் தான் கிடைச்சது. என்ன பண்றது? என்னடா சொன்னீங்க? எல்லாத்தையும் வித்துட்டீங்களா? என் கையெழுத்து இல்லாம எப்படி விற்க முடியும்? உங்க கையெழுத்து நான் சாதாரணமா போடுவேன்ப்பா. ஏற்கனவே 2-3 தடவை போட்டிருக்கேன். கடன் வட்டி ஏறி போச்சு, அப்புறம் எங்களுக்கு ஒரு பைசா கூட கிடைக்காது பாருங்க. அதனாலதான் நானே உங்க கையெழுத்து போட வேண்டியதா போச்சு. சீ, நீங்களா மனுஷங்களா? பணத்துக்காக கொலை பண்ண கூட அஞ்ச மாட்டீங்களா? பணம் பணம்னு சொல்லி பாசத்தை கொண்டுட்டீங்களே. நன்றிங்கிறது மருந்து அளவுக்காவது உங்க மனசுல இருக்கா? அப்பா, ரொம்ப பேசாதீங்க. நாளைக்குள்ள இந்த வீட்டை காலி பண்ணி கொடுக்கணும். இல்லன்னா செட்டியார் போலீஸோட வந்து வீட்டுல இருக்கிறதெல்லாம் தூக்கி வெளியே எரிஞ்சிட்டு உங்களுக்கு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிக்கும். அதனால என்ன சொல்றேன்னா, ஒரு 1000 ரூபாய் இல்ல 2000 ரூபாய் கொடுத்துடலாம். ஒரு 200-300 ரூபாயில வீடு வாடகை பார்த்துட்டு போயிடுங்க. மாசம் மாசம் செலவுக்கு 500 ரூபாய் கொடுக்குறோம். போறலன்னு கேளுங்க, மேல போட்டு தரோம். ஏய், வாய மூடுங்களா. தர்மன் ஜெயில இருக்கான். பார்வதி இங்க குழந்தையோட கஷ்டப்படுறா. யார் வீட்டுல யார் காலி பண்றது? உங்களை கொன்னாதான் அப்பா, விடுங்க. மாமா சொன்னா கேளுங்க. மாமா, வயசாயிடுச்சு பாக்குறோம் இல்ல, நடக்கிறத வேற. வாடா. சாரி டாட். தர்மா, மாமா, தர்மா, மாமா.